இந்திய சினிமால வன்முறை படங்கள் வந்து என்னன்னா சமீப காலங்கள்ல வந்து அதிக அளவு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்த படத்துல அனிமல்ன்ற படம் முக்கியமா சொல்லலாம். அது ஹிந்தில வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்ப சமீபத்துல வந்து டிசம்பர் 20 மலையாளத்துல வந்த படம் தான் மார்கோ. இந்த மார்கோ திரைப்படம் வந்து அதிக அளவு வன்முறை காட்சிகள் கொண்ட படம்னு தான் ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொமோட்டுக்கு வந்து என்னன்னா கரெக்டான கண்டென்ட் இருந்தனால, ஆக்ஷன் வன்முறை காட்சிகள் இருந்தனால இந்த படம் வந்து அதிக அளவு வன்முறைக்காக பாராட்ட பெற்றது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா உன்னி முகந்தன் நடிச்சிருக்காரு, சித்தி, ஜெகதீஷ், அபிமன்யு, கபீர் துகான், தி. ஸோ இப்படி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையுடைய அவுட்லைன் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு எதிராக நிகழும் வன்முறையை தடுக்கக்கூடிய மனிதனின் கதை தான். அண்ணன், தம்பி, தங்கச்சி இப்படி வந்து 3 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துல வந்து அப்பாவால் வந்து என்னன்னா வளர்க்கப்பட்ட இன்னொருவன், அதாவது இவன் வந்து என்னன்னா கூட பிறந்தவன் இல்ல, சகோதரன் மாதிரி பாவிச்சவன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் எப்படி தன்னுடைய அண்ணன், அதாவது பார்வையற்ற அண்ணன் வந்து கொலை செய்யப்படுறாரு. சோ அவர் கொலை செய்யப்பட்ட பின்பு பழி வாங்கக்கூடிய கதை தான். சோ யூஸ்வல் ஒரு கதை, ஒரு டான் ஸ்கிரிப்ட் தான். சோ இது எப்படி இதுல வந்து போதை மருந்து கடத்தல், ஆயுதம் அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. அது பெருசா வந்து காமிக்கல. அது வந்து அந்த படத்தினுடைய கதையோட வந்து கனெக்ட் ஆகிட்டு போற மாதிரி தான் வந்து டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. சோ இந்த ஆக்ஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து மெதுவா தான் ஆரம்பிக்குது. அது சொல்லப்பட்ட விஷயமும் சரி அப்படியே மெதுவா ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஒரு சின்ன தீப்பொறிய ஆரம்பிச்சு அப்புறம் அப்புறம் அப்படியே அப்படியே போக போக வந்து ஒரு பெரிய தீப்பொறி தான் மாறும். சோ அதுதான் இந்த படத்துடைய பிளஸும். சோ இந்த படத்துடைய வந்து கேரக்டரும் சரி, அவங்க வந்து எடுத்துக்கொண்ட காட்சிகளுடைய அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படங்களை வந்து பேஸ் பண்ணி அந்த ஃபார்மட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டைரக்டர் ஹானிஃப் அடினி. ஸோ அவருடைய முன்னாள் படங்கள்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. இது டோட்டல் டிஃபரன்ஸ் படம். ஸோ இறங்கி அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து என்னன்னா பண்ண விஷயம் வந்து என்னன்னா படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம், ஒரு வன்முறைக்கான படங்கள், அதாவது வன்முறைக்கான படங்கள் லிஸ்ட்ல இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமா சொல்லப்படுது. ஸோ இந்த படத்துல வந்து முன்னி முகுந்தோட நடிப்புன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கதையை உணர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய நடிப்பும் சரி, அவருடைய ஸ்டைலிஷும் சரி, அவர் நடந்து வர்ற நடையும் சரி, எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கு. அவருடைய நடிப்பு வந்து இந்த படத்துக்கு பிளஸ் மட்டுமே. சோ இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர்னா கபீர் துகான். சோ இவர் வந்து என்னன்னா வில்லனுடைய, அதாவது ஜெகதீஷோட வளர்ப்பு பையனா வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இவர் வந்து லேட்டா தான் வர்றாரு. இவர் வர்ற போர்ஷன்ல இருந்து தான் இந்த கதை வந்து என்னன்னா வன்முறை வந்து படம் வந்து வன்முறை வந்து அதிகமா இருக்கக்கூடிய காட்சிகள்ல இருக்கும். சோ அதை வந்து என்னன்னா கரெக்டாவே ஃபில்அப் பண்ணிருப்பாங்க. ஒரிஜினலா வந்து இந்த படத்துல வந்து உன்னி முகுந்தனை விட இவருடைய கேரக்டர் வந்து பெரிய அளவு பேசப்படுது. சோ அதுக்கடுத்து இது இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பாருங்களேன், நீங்க அடுத்தடுத்து வர்ற இந்த 2020 படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா பெரிய படத்துலயும் கபீர் துகான் நடிச்சிருப்பாரு. ஏன்னா அப்படிதான் அவருடைய கேரக்டர் வந்து வடிவமைச்சிருக்கு. அது வந்து என்னன்னா கரெக்டா அந்த வில்லனுக்கு வந்து கரெக்டா ஒரு கொடூரமான வில்லனுக்கு வந்து பொருத்திருப்பாங்க. சோ இந்த படத்துல வந்து இறுதி ஃபைட் சீனுக்கு முன்னாடி ஃபைட் சீன். சோ அதாவது அந்த என்ன சொல்றதுன்னா குடும்பத்தை வந்து எல்லாருமே வந்து கொலை பண்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. சோ இந்த ஃபைட் சீன் வந்து பாத்தீங்கன்னா என்னடா எதுக்கு இவ்வளவு மோசமாவா எடுக்கணும், இவ்வளவு ஒரு வன்முறையா எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு. அதுதான் இந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு ஆடியன்ஸ், அதாவது ஒரு ஆக்ஷன் படம் பிரியர்களுக்கும் ஒரு வன்முறை படம் பாக்குறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற விஷயத்த வந்து கொடுக்குது. இந்த படம் வந்து ஒரு 30 கோடி ரூபாய் செலவுல வந்து தயாரிக்கப்பட்ட படம்னு சொல்றாங்க. எடுத்துக்கொண்ட கதையும் சரி, அதை செயல்படுத்தின விதமும் சரி, காட்சி அமைப்பும் சரி நல்லாவே பண்ணிருக்காங்க. கேரக்டர், அதாவது கதாபாத்திரங்களுடைய வடிவமைப்பு வந்து என்னன்னா சில இடங்கள்ல நல்லா இருக்கு, சில கேரக்டர் வந்து நல்லா இருக்கு, சில கேரக்டர், அதாவது இந்த படத்துல வந்து பெண் கதாபாத்திரங்கள் எதையுமே வந்து ஒரு கரெக்டா வந்து உட்கார வைக்கல. ஏன்னா ஹீரோக்குரிய போர்ஷனை கொடுக்குறாங்க, வில்லனுக்குரிய போர்ஷன் கொடுக்குறாங்க. சோ சித்திக்குடைய போர்ஷன், இங்கிட்ட ஜெகதீஷ் போர்ஷன் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அதனுடைய கதாபாத்திரங்கள், ஆண்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் அந்த மெயின் கேரக்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட் ஃபாதர் எடுத்துக்கோங்க, ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, ரெசிடென்ட் ஈவில் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து கொஞ்சம், இதுல இருந்து கொஞ்சம், இதுல இருந்து கொஞ்சம், சோ எம்ஐபி, சோ இப்படிப்பட்ட இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒரு ஒரு ஆக்ஷன் சினிமா கொடுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு ஃபைட் சீன் வரும். சோ அதுல இருந்து கொஞ்சம் போட்டு ஒரு மிக்சியில போட்டு அடிச்சு கொடுக்குறாங்க. சோ இது என்னன்னா
ஒரு விஷயம், ஆண்களுக்கான கதாபாத்திரங்கள் எல்லாமே கரெக்டா கொடுத்து பெண்களுக்கான கதாபாத்திரங்கள்ல வந்து வீக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கான அந்த கதாபாத்திரம் வந்து குடுக்கறது வந்து என்னன்னா பெருசா வந்து எடுபடல. சோ அதுதான் இங்க ஒரு பெரிய மைனஸ். இந்த படம் வந்து வன்முறைக்கான படம், வன்முறை பிரியர்கள் பார்க்கக்கூடிய படம். இந்த படத்தோட இசை ரவி பஸ்ரூர். அதாவது படத்துடைய ஆரம்ப காட்சியில இருந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. டக்கு 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 டக்குன்னு மியூசிக் வந்து போயிட்டே இருக்கு. அங்க 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 டக்கு டக்கு டக்குன்னு அப்பா நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவர் இருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. கேமரா வந்து என்னன்னா நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டண்ட் காட்சியிலயும் சரி, சோ அந்த கேமரா செயல்படுற விதம் சரி, ஒரு எமோஷனல் காட்சியிலையும் சரி, ஒரு ஸ்லோ மிஷன் காட்சியிலையும் சரி, நல்லாவே வந்து வேலை செஞ்சிருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எடிட்டிங், இந்த இதுல வந்து எடிட்டிங் வந்து கொஞ்சம் முக்கியம். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இந்த இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து பெஸ்டா பண்ணியிருக்காங்க. தயாரிப்பு சரி. சோ இது வந்து என்னன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான படம். அதுவும் ஏ சர்டிபிகேட், படம் போகுமா போகாதா அப்படின்ற விஷயம் வந்து ஒரு அதாவது கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிப்பாங்கன்னு. சோ அப்படி குதிச்சு தப்பிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சோ இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்திய சினிமா வந்து ஒரு ஆக்ஷன் பேஸா வந்து கடந்த 2 வருஷத்துக்குள்ள வந்து அதிக அளவு ஆக்ஷன் கொண்ட படங்கள் தான் வருது. அதுல வந்து என்னன்னா பெரும்பாலான படங்கள் வந்து வெற்றி படங்களா மாறுது, பல படங்கள் வந்து தோல்வியாகுது. சோ இதுல வந்து இந்த படம் வந்து என்னன்னா ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட வந்து பிளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸும் சொல்லலாம். படம் முழுக்க வந்து ரத்தம் தெறிக்கும் காட்சிகள் தான். சோ இதுல வந்து என்னன்னா குழந்தைய வகுத்துக்குள்ள இந்த குழந்தைய வந்து வெளியில எடுக்கிறது, இந்த மாதிரி சீன்லாம் வந்து என்னன்னா அவங்க என்னன்னா நாங்க வந்து வன்முறை அதிகமா காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரிக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு. படத்துல வந்து ஒரு சீன் வரும். அதாவது லாஸ்ட் ஃபைட்டுக்கு முன்னாடி ஃபைட் வந்து ஹீரோவெல்லாம் போட்டு அடிச்சு எல்லாம் கொல்ற ஸ்டேஜ்ல இருக்கும். அதை மீறி வந்து குளிச்சு முடிச்சுட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு கோட்டை போட்டு வருவாரு. சோ அது சினிமால மட்டும்தான் சாத்தியம். சோ இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமான்னா பார்க்கலாம். அதுவும் வந்து ஆக்ஷன் பிரியர்கள், வன்முறை கொண்ட படம். சோ தமிழ் டப்பிங்லயே இப்போ வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு.